Yeah. ஆத்ம வணக்கம். எல்லா தானங்களிலும் எல்லா தானங்களும் பிறரை வாழ வைக்கும். ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும் என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8:30 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை பற்றி சிறு குறிப்பு சொல்லி பின்பு பிரபஞ்ச நன்றி சொல்லப்படும். சிறப்பு பேச்சு, சாந்திக்கும் ஒற்றுமைக்கும் குரல்கள், உலக சாந்திக்கும் ஒற்றுமைக்கும் குரல்கள். இந்த சொற்பொழிவை வழங்க இருப்பவர் நிலா பாலநந்தினி. இப்போது நாங்கள் தியானத்துக்கு செல்ல போகின்றோம். இன்றைய பரபரப்பான வாழ்க்கையை மன அமைதி மற்றும் கவனச்சிதறல்கள் இல்லாத மனநிலை என்பது மிக அவசியமானது. தியானம் செய்வதன் மூலம் அதை நாம் எளிதாக பெற முடியும். தியானத்தை எப்படி ஆழமாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவது என்பதை நாங்கள் சற்று பார்க்க போகின்றோம். இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு அறையில் அமர்ந்து கொள்ளுங்கள். இளம் சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்திக் கொள்ளுங்கள். சுகமான ஆசனத்தில் நிமிர்ந்து அமருங்கள். கைகளை கோர்த்து மடியில் வையுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டுக் கொள்ளுங்கள். முகத்தில் ஒரு புன்னகை மலரட்டும். இனியதொரு மெல்லிசை மனத்தை ஒருமுகப்படுத்த உதவும். இதோ இந்த இசையை ஒலிக்க இருப்பவர் ஸ்ரீஸ்கந்தராஜா. Aware of your environment. You feel the difference and get peace in your mind. Gently place your hands on your eyes. 5, 4, 3, 2, 1. We did a good meditation. For the gratitude, let's clap our hands. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Valamudan, Valha Valamudan. Live prosperously and make peace with kindness, health, and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Sivamohan Master for displaying the flyers. Thanks goes to Dhamma Master for guiding the meditation. Thanks goes to Bhavani Master for the recording. Thanks goes to Sri Kandaraja Master for playing the music. Thank you all. நன்றி தாரா. நாங்கள் இப்போது சிறப்பு பேச்சாளரை வரவேற்க போகின்றோம். நிலா வந்துட்டீங்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் நிலா. இவரை உங்களுக்கு நன்றே தெரியும். எனினும் நிலா என்றால் வெளிச்சம் மட்டுமல்ல, தைரியம் படைத்தவர், எனர்ஜி கொண்டவர், ஆற்றல் படைத்தவர். மனிதநேயம், அன்பு, ஒற்றுமை மற்றும் அமைதியாகிய உயரிய மனித
பெறுமதிகளை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் சிறுதுளியை இயக்கி வருகின்றார். பல வகையான சமூக சேவை செய்து வருகின்றார். அமைதிக்கான பயணத்தை தொடர்ந்து வருகின்றார். சாந்திக்கும் ஒற்றுமைக்கும் குரல் கொடுக்க வருகின்றார் நிலா பாலநந்தினி. அனைவருக்கும் எனது மாலை இந்நேர வணக்கங்கள். வேறு சில நாடுகளில் சில வேளைகளில் இரவாக இருக்கக்கூடும். இருந்தாலும் என்னை இங்கே அழைத்து என்னை ஒரு பேச்சாளராக வரவழைத்த உங்கள் அனைவருக்கும், இந்த குழுமத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். அமைதி, சமாதானம், ஒற்றுமை இவற்றுக்கான ஒரு பிரயாணம். இது மிக சொல்கின்ற போது மிக இலகுவாக இருக்கிறது. அமைதிக்கான பயணம் என்பது அதில் என்ன கடினம் இருக்க போகிறது என்கின்ற ஒரு துணி பல்வேறுபட்ட மனிதர்களிடையே இயல்பாகவே காணப்படுகிறது. ஆனால் அந்த அமைதி இல்லாத காரணத்தால் தான் இன்று இந்த உலகத்தில் இருக்கின்ற ராசிகள் அனைத்தும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய போராட்டங்கள், இன்றைய வன்முறைகள், இன்றைய நடைமுறைகள் இவை எல்லாமே அமைதி என்பது கேள்விக்குறியாகிய சூழலில் தான் இருப்பதை எங்கள் அனைவருக்கும் மிக திட்டவட்டமாக சொல்கிறது. இந்த அமைதியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக யோகா மிக சிறந்த ஒரு பணித்திட்டத்தினை நீண்ட காலமாக இந்த வானொலியை சார்ந்தவர்களும் இந்த ஊடகத்தை சார்ந்தவர்களும் நடத்தி வருகின்றார்கள். இது மிகவும் ஒரு போற்றப்பட வேண்டிய, மனிதர்களால் மனித நேயத்துடன் நோக்க வேண்டிய ஒரு கர்மமாகவே நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் எங்களது பிரயாண பாதையும் ஸ்மால் ட்ராப்ஸ், சிறு துளிகள், அதாவது எம்மால் முடிந்த சிறு சிறு துளிகளை நாங்கள் இட்டு சென்றால் நாளை அந்த சிறு சிறு துளிகள் பெரும் கடலாக மாறும், சமுத்திரமாக மாறும், மக்களுக்கு நல்லதை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த 6 வருடங்களாக. இந்த சிறுதுளிகள் அமைப்பின் நோக்கம் மிக 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 இலகுவானது. யாரையும் துன்பப்படுத்தாமல், யாருக்கும் பேர்டன் ஆகாமல், யாரிடமும் எதனையும் எதிர்பார்க்காமல், எங்களால் என்ன முடியுமோ, எங்களால் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அதனை மனதோடு செய்ய வேண்டும் என்கின்றதுதான் ஸ்மால் ட்ராப்ஸ், அதாவது சிறுதுளிகள் அமைப்பின் முக்கியமான ஒரு காரணமாக இல்ல காரியமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 6 வருடங்களில் பல்வேறுபட்ட மக்களை சந்தித்த அனுபவங்கள், பல்வேறுபட்ட மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட அனுபவங்கள், பல்வேறுபட்ட மக்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு, அவர்களின் நம்பிக்கைகள் இவற்றை புரிந்து கொண்ட அடிப்படையில் இந்த சிறுதுளி அமைப்பானது சமாதானத்துக்கும் அமைதிக்குமான பாதையை எவ்வாறு எதிர்காலத்தில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக மிகவும் கடினமான பல்வேறுபட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த ஒரு அடிப்படையில் கடந்த 5ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வாய்ஸஸ் ஃபார் பீஸ் அண்ட் ஹார்மனி என்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். நிச்சயமாக தமயந்தி இருந்து அவர்களுடன் குடும்பம், இன்னும் பலர், ஸ்டீஃபனி, அப்படி நிறைய பேர் கலந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. அதில் நாங்கள் என்ன செய்தோம் என்றால், அதாவது ஒவ்வொரு மனிதர்களின் கலைகள், அவர்களின் நம்பிக்கைகள், அவர்களின் மொழி, அவர்களின் உரையாடல்கள், அவர்களின் உணவு வகைகள், அவர்களின் விருப்பு வெறுப்புகள் இவற்றை நாம் புரிந்து கொள்ள முயற்சி எடுத்துக்கொண்டோம். முதலாவது, அமைதி எப்போது இல்லாமல் போகிறது என்றால், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும், ஒவ்வொரு தனி மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு ஆசை-பாசங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கிறது, ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கிறது, ஒவ்வொரு சிந்தனையின் வளர்ச்சி படிநிலை இருக்கிறது, ஒவ்வொரு புரிதல் இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான புரிதல் இருக்க வேண்டும் என்று எண்ணுவதே எமது அறியாமை என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே ஒவ்வொருவருடைய நம்பிக்கைகளையும், புரிதல்களையும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளையும், அவர்களின் ஆசாபாசங்களையும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மனப்பக்குவத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு விடயத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் சிறுதுளி என்ற அமைப்பு தொடர்ச்சியாக செய்து வருகின்ற விடயம். ஒவ்வொரு திறமைகளையும், ஒவ்வொரு மனிதர்களிடம் உள்ள நல்ல விடயங்களை நாங்கள் எடுத்து அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை மேல் நோக்கி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது முதலாவது நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரிடமும், ஒவ்வொரு தனி மனிதரிடமும் எவ்வளவோ பண்பான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த நல்ல விடயங்களை கவனிக்கிறதுக்கு பதிலாக
ஏதோ ஒரு சிறு தவறுகளை மட்டும் முன்னோக்கி எடுத்து சென்று அதனை பற்றி நாங்கள் கிளாகித்து கதைத்து அதனை பெரிய விடயங்களாக்கி எமது சமுதாயத்தை, எமது மக்களை, எமது இனத்தை, எமது தேசியத்தை, எமது பண்பாட்டை, எமது கலையை அழைத்து வருகின்றோமோ என்கின்ற ஒரு சந்தேகம் நீண்ட காலமாக எனக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் எங்கள் மக்களுக்காக, எங்கள் மக்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த யூனிவர்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருமே மக்கள் தான். அந்த மக்களுக்காக நாங்கள் என்ன எங்களால் செய்ய முடியும் என்பதனைத்தான் இந்த அமைதி, சமாதானம், சாந்தி, ஒற்றுமை இதனை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இங்கே நீங்கள் செய்கின்ற பணியும் அதுதான். நீங்கள் செய்கின்ற ஒரு பணியின் தொடர்ச்சியாகத்தான் எங்களது பணியும் இருக்கின்றது என்றுதான் நான் கருதுகின்றேன். ஒவ்வொருத்தரும் இந்த அமைதியை கொண்டு நடத்துவதற்காக தங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அதனை வடிவமைத்து அதனை முன்னெடுத்து செல்கின்றார்கள். அதில் ஒவ்வொருவரது பங்களிப்பு என்பதும் மிகவும் ஆரோக்கியமானதும் மிகவும் முன்னேற்றகரமானதுமாக இருக்கின்றது என்று தான் நான் கருதுகின்றேன். அந்த அடிப்படையில் எங்கள் மக்கள், தமிழ் மக்கள் மிக ஒரு தொன்மையான ஒரு பண்பாட்டை கொண்ட மக்கள், ஒரு தொன்மையான நம்பிக்கையை கொண்ட மக்கள். இந்த மக்களிடம் ஒரு பண்பாடும் ஒரு பழக்க வழக்கங்களும் ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. இந்த மக்களிடம் அதிகமான மனிதநேயம் இருப்பதாக நான் கருதுகின்றேன். அதற்காக மற்றவர்களிடம் அவ்வாறு இல்லை என்று நான் சொல்லவில்லை. தமிழ் மக்களிடம் ஒரு அதிகமான ஒரு பண்பாட்டு சிந்தனை இருப்பதாக நான் கருதுகின்றேன். ஏனென்றால் எங்கள் மக்கள், எங்கள் மொழி பேசுகின்ற மக்கள் வந்தோரை வாழ வைக்கின்ற பண்பாடு கொண்ட மக்களாக நாங்கள் பழக்கப்பட்டு வந்தவர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் எமது இனம் இன்றும் எங்கு போனாலும், எந்த நாட்டிற்கு போனாலும் சிறந்து செழித்து வளர்கின்றது என்று நான் கருதுகின்றேன். ஆகவே நாங்கள் ஒரு அமைதியை இயல்பாகவே நேசிக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாக, இயல்பாகவே அமைதிக்காக பாடுபடுகின்ற மக்கள் கூட்டமாக, இயல்பாகவே எங்களிடம் ஒரு நற்சிந்தனைகளும் நற்போதனைகளும் நற்கல்வி முறைகளும் இருப்பதாக நான் கருதுகின்றேன். எங்களிடம் தமிழ் மக்களிடம் உள்ள அறிவியல் சிந்தனை திருக்குறளாக இருக்கலாம், அல்லது இலக்கியங்களாக இருக்கலாம், அல்லது நம்பிக்கைகளாக இருக்கலாம். அனைத்துமே அனைவரையும் வாழ ஒன்றாக இணைக்கின்ற ஒரு பண்பாட்டுடன் தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அத்துடன் நாங்கள் ஒரு எங்களுடைய டிஎன்ஏ, அதாவது தமிழ் மக்களின் டிஎன்ஏ எடுத்து பார்த்தால் ஒரு நீண்ட காலமாக கிட்டத்தட்ட ஒரு 65,000 வருடங்களுக்கு முற்பட்ட டிஎன்ஏயை கொண்ட தமிழ் மக்கள் தமிழகத்தில், மதுரையில் வாழ்கின்றார்கள். ஆகவே இன்றுள்ள காலத்தில் 65,000 ஆண்டுக்கு மேற்பட்ட ஒரு டிஎன்ஏ கொண்ட ஒரு மக்கள், ஒரு பண்பாட்டில் சிறந்த மக்கள், ஒரு தமிழ் மொழியை பேசுகின்ற மக்கள் எங்களிடம் பல்வேறுபட்ட அமைதிக்கான, நல்லெண்ணத்துக்கான பன்முகப்பட்ட பார்வைகள் இருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். அதனால்தான் இந்த மக்கள் எங்கு சென்றாலும் அமைதியை நோக்கிய பயணங்களில் மிக ஆழமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இது இன்னொரு உதாரணம். இப்போது நீங்கள் செய்த யோகா, இந்த கலை எல்லாமே எங்களிடம் இருந்துதான் வந்திருக்கிறது. இதனை ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மொழிகளில் தங்களுடைய விருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அதனை செய்து கொண்டு வருகிறார்கள். அதை நாங்கள் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் மொழி, எங்கள் பண்பாடு, எங்கள் பழக்க வழக்கங்கள் பல்வேறுபட்ட சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது அதற்காக நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும், அதனை ஊக்குவிக்க வேண்டும். அவர்களை இன்னும் முன்னேற்றி கொண்டு வரக்கூடிய வழிமுறைகளை கை கொள்ள வேண்டும். எங்களிடம் ஒரு சிறு குழப்பங்கள் இருக்கிறது. நாங்கள் சில வேளைகளில் எங்கள் மொழியுக்குள்ளால் எங்கள் மக்களுடன் மட்டும்தான் அதிக அளவில் கலந்து ஆலோசித்து வருகின்றோம் என்கின்ற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இதனை நாங்கள் கொஞ்சம் களைந்து பல்வேறுபட்ட மக்களுடன், அதாவது வேறு மொழி பேசுகின்ற மக்களுடன், வேறு சமுதாய மக்களுடன், வேறு அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவுகள், உடைகள் அவற்றை புரிந்தவர்களாக நாங்கள் இன்னும் அவர்களுடன் இணைந்து பயணிக்கின்ற போது எங்களால் இன்னும் அதிகளவான அமைதியையும் சமாதானத்தையும் உலகத்தை ஒரு நற்சிந்தனைக்குள் கொண்டு வர முடியும் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். அந்த அடிப்படையில் எங்களுடைய கடந்த 5ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெற்ற நிகழ்வானது முதலாவதாக ஈழத்தமிழர்களின் தமிழ் மொழி பாடலோடு ஆரம்பித்தது. அது மட்டுமின்றி அதன் பிறகு ஐரோப்பிய மண்ணின் நடனங்கள் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆப்பிரிக்க மண்ணின் நடனங்கள் இடம்பெற்றது. வட அமெரிக்க மண்ணின் நடனங்கள் இடம்பெற்றது. அதாவது கலையால் ஒரு மக்களை ஒன்றிணைக்க முடியும். கலை என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான். அது நீங்கள் அமைதியை சொல்ல விரும்புவதால் நீங்கள் கலையின் ஊடாக மிக இலகுவாக
நாசுக்காக மனித நேயத்துடன் அதனை சொல்ல முடியும். அவ்வாறுதான் எங்களுடைய கலைப்பயணங்களும் எங்கள் சமூக பயணங்களும் அமைந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இங்கே சமாதானம் என்பது வெறும் ஒரு சொற்றொடராக இல்லாது, சமாதானம் என்பது வெறும் ஒரு இன்று பேசிவிட்டு போகின்ற மொழியாக இல்லாது, ஒரு தொடர்ச்சியாக ஒவ்வொருவராலும் ஒவ்வொரு நாளும் அதை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். ஏனென்றால் அமைதி என்பது முதலில் வீட்டில் தொடங்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்குள் அமைதி இருந்தால், அந்த குடும்பத்தால் பக்கத்து வீட்டுக்காரரிலும் அமைதி இருந்தால் இந்த உலகத்தை அமைதிப்படுத்துவது என்பது இலகுவானது. ஆனால் நாங்கள் எங்கள் மனச்சாட்சியை தொட்டு கேட்டோம் என்றால், வீட்டுக்குள் அமைதி இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏனென்றால் எங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருத்தரிடமும் ஒவ்வொரு விதமான எண்ணம் சிந்தனைகள், ஒவ்வொரு விதமான விருப்பு வெறுப்புகள், ஒவ்வொரு விதமான மன ஓட்டங்கள் இருக்கிறது. ஆகவே எல்லோரிடமும் ஒரே விதமான எண்ணம் சிந்தனை இருந்தால், அல்லது எங்கோ ஒரு இடத்தில் நாங்கள் ஏதோ ஒரு மல்லிய புள்ளியில் சந்தித்தால் எங்களால் அந்த இடத்தில் நாங்கள் அமைதியை கொண்டு வர முடியும். அதனால் தான் வீடுகளில் கூட சில வேளைகளில் ஆர்கியூமெண்ட் வரும். ஆர்கியூமெண்ட் வந்து அது பிறகு கதைச்சு பேசி ஓகே இது இப்படி செய்யலாம் என்று சொல்லி அதை சமாதானமாக போகின்றோம். அதே போல எங்கள் பக்கத்து வீடுகளில் கூட நாங்கள் அவ்வாறு சண்டை பிடிப்பது உண்டு. பின் அது அதிகமாக இந்த பின் போடுற விடயங்கள் இதுகள்ல வந்து அடிக்கடி பிரச்சனை வர பாக்குறது. அப்படி என்று சொன்னா எங்களை சுத்தி இருக்கின்ற சமூகத்தில், எங்களை சுத்தி இருக்கின்ற வீடுகளுக்கு கூட எங்களால் அமைதியை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது என்றால், நாங்கள் உலக அமைதியை பற்றி சிந்திக்கின்றன. கிட்டத்தட்ட இன்றைய உலக சனத்தொகையில் 100 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள் இப்போதைக்கு. அப்ப இந்த மக்களிடமிருந்து ஒரு அமைதியை உருவாக்க வேண்டும் என்றால் மிக கடினமான பணியாக இருக்கிறது. பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட நம்பிக்கைகள், பல்வேறுபட்ட சிந்தனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இந்த உலக மக்கள் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களிடையே ஒரு அமைதியை உருவாக்க வேண்டும் என்றால் நாங்கள் இலகுவாக போகக்கூடிய ஒரு விடயம் கலை. கலை என்பது அனைவரையும் கட்டி போடும் வல்லமை கொண்டது. கலை என்பது எல்லோருக்கும் புரிந்து கொள்ளத்தக்கது. கலையிலும் அதிலும் அதிகமாக நடனம், பாடல்கள், நாடகங்கள் இவை இலகுவாக மக்களை சென்றடைந்து மக்களுடைய வாழ்வியலுக்குள்ளால் அதனை கட்டி போடத்தக்கது. ஆகவே நாங்கள் அமைதியை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் கலைகளை வளர்ப்பதனூடாக, எமது கிராமிய கலைகளை வளர்ப்பதனூடாக, அந்த கிராமிய கலைகளுக்கும் இந்த உலக மக்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு தொடர்புகளை ஏற்படுத்துவதனூடாக எங்களால் இந்த அமைதியை மிக இலகுவாக கொண்டு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமின்றி நாங்கள் மனம் விட்டு பேச வேண்டும். எல்லோருக்குமான ஒரு கொடுக்க வேண்டும். மற்றவர்களுடைய கருத்தை நாங்கள் கேட்கத்தக்கதவர்களாக, மற்றவர்களுடைய விருப்பு வெறுப்பை புரிந்து கொள்ளத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். அன்மியூட் பண்ணுங்க, கேட்கல. இப்போ ஓகேயா? ஓகே. நாங்கள் கலைகளை வளர்ப்பவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி எம்மை சுத்தி இருக்கின்றவர்களின் பழக்க வழக்கங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாட்டு மக்களுக்குள்ளும் இருக்கிற திறமைகளை புரிந்து அவர்களுடன் மனம் விட்டு பேசுவதனூடாக, அவர்களை எங்களுடைய மேடைகளில் அழைத்து வருவதனூடாக, அவர்களுடன் ஒரு மனம் விட்டு ஒரு உறவை வளர்ப்பதனூடாக, ஒரு நட்பை நட்பை உருவாக்குகின்ற போது மட்டும்தான் எங்களால் இந்த சரியான ஒரு அமைதியை, ஒரு சரியான ஒரு வேலை திட்டத்தை செய்ய முடியும். ஆகவே இந்த நட்பு என்பது ஒரு இலகுவான சாதாரணமாக சொல்கின்ற மொழி அல்ல. நட்பு என்பது மிக ஆரோக்கியமான, எல்லோராலையும் விரும்பத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த நட்பினூடாக எங்களால் பல்வேறுபட்ட விடயங்களை சாதிக்க முடியும். ஆகவே நாங்கள் அமைதியை பேசுபவர்களாக இருப்பவர்களாக இருந்தால் நாங்கள் நட்பை வளர்க்கத்தக்கதவர்களாக, நட்பை நேசிப்பவர்களாக, நண்பர்களை தேடுபவர்களாக, நண்பர்களை நம்பிக்கையுடன் உருவாக்குபவர்களாக இருக்க வேண்டும். நட்பு என்பது முதலாவது நம்பிக்கைக்குள் இருந்துதான் உருவாகின்றது. ஒருவர் மீது ஒரு நட்பு வருகின்ற போது அங்கே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையானது ஒரு திறந்த வெளியில் இருப்பதாக இருக்க வேண்டும். அதாவது நட்பு என்பது ஒரு இவர்களுடன் இதை பேச முடியுமா, இவர்களுக்கு இதை சொன்னால் இவர்கள் வேறு யாராவதுக்கு போய் சொல்லி விடுவார்களா, இவ்வாறான ஒரு சிக்கல் இருந்தால் ஒரு நட்பை உருவாக்க முடியாது. அதை நாங்கள் சொல்லுவோம் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு ஒரு நட்பு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு
சிறந்த மனிதர்களாக, மனம் விட்டு சிந்திக்கக்கூடியவர்களாக, மனம் விட்டு உங்கள் நட்புகளுடன் பேசத்தக்கதவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த அமைதியை உருவாக்குவதற்கு மிகச்சிறந்த நட்புகளை உருவாக்க வேண்டும் என்பது முதலாவது இங்கே கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்தது ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம். மற்றவர்களுடைய கருத்தை எங்களுக்கு பிடிக்கின்றதோ பிடிக்கவில்லையோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்கிற அது சரியாக இருக்கின்ற போது அதனை ஏற்று அதனை மேல் நோக்கி கொண்டுகின்ற ஒரு மனப்பக்குவம் எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த மனப்பக்குவம் இருந்தால் மட்டும்தான் எங்களால் மற்றவர்களுடன் ஒரு அமைதியான வழிமுறையை நாங்கள் கண்டறிய முடியும். அடுத்தது பெரியோரோ சின்னோரோ அது பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு அனைத்தும் தெரிந்தோம் என்று நாங்கள் நினைக்கின்ற போது எங்களுக்கு எல்லாம் தெரியும், மற்றவர்களிடம் நாங்கள் எதனையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்குமாக இருந்தால் எங்களால் அங்கே ஒரு அமைதியை உருவாக்க முடியாது. ஆகவே எங்களிடம் எப்போதும் மற்றவர்களுடைய, அதாவது வயதில் குறைந்தவர்களா கூடியவர்களா, அவர்கள் ஏழையா பணக்காரனா, வசதியானவர்களா வசதி இல்லையா, இதையெல்லாம் தவிர்த்து அவர்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய சிந்தனைகளை உள்வாங்கத்தக்கதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மற்றது ஒரு அமைதியை நாங்கள் வளர்ப்பதாக இருந்தால் நாங்கள் ஒரு காரியத்தை சொன்னால், ஏதோ ஒரு விடயத்தை சொன்னால் அதனை நிறைவேற்றத்தக்கதவர்களாக, அதை நிறைவேற்றுவதற்கு அதிகபட்ச முயற்சி எடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடைபெறுகிறது என்றால் வாக்குறுதிகள் தாராளமாக வழங்கப்படுகின்றன. ஆனால் அந்த வாக்குறுதிகளை வழங்கியவர்கள் அந்த வாக்குறுதிக்கு கட்டுப்பட்டு அந்த வாக்குறுதியை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு பழக்கம் அற்றவர்களாக எங்களில் பலர் மாறிவிட்டார்கள். இங்கே இது ஒரு மிக ஆபத்தானதை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இப்போது இந்த சமூக வலைத்தளங்கள் வந்துவிட்டன. சமூக உலகம் சிறியதாக குறைந்து விட்டது. ஆனால் தனி மனிதர்களிடையே அதிக அளவில் இடைவெளி விழுந்து விட்டது என்று நான் கருதுகின்றேன். இதனால் எங்களால் அமைதியை உருவாக்க முடியாத ஒரு சூழல் மிக ஆபத்தாக மாறிக்கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகின்றேன். முதலாவது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எங்களுக்கு பல்வேறுபட்ட வழிமுறைகளில் எங்களுக்கு ஆரோக்கியமான வேலை திட்டங்களை செய்ய உதவுகின்றது. ஆனால் உறவுகளுக்கிடையே, நட்புகளுக்கிடையே, குடும்பங்களுக்கிடையே இடைவெளி மிக பெரிய அளவில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த குழந்தைகளை நோக்கிய பாடத்திட்டங்கள், இந்த குழந்தைகளை அமைதிப்படுத்த வேண்டிய ஒரு நடைமுறைகள் இங்கே பாடசாலைகள் அதிக அளவில் கற்றுக் கொடுக்க முடியாத அளவில் மாற்றம் அடைந்திருக்கிறது. அதாவது கல்வி என்பது ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சாதனமாக, பொருளாதாரத்தை நோக்கி வளர்க்கின்ற ஒரு ஜந்திரமாக இந்த கல்வியின் இன்றைய சூழல் அமைந்துள்ளது. அதாவது ஒருவருடைய கல்வியை பார்த்து அவரை மதிப்பிடுகின்ற, அவரை ஒரு மனிதநேயவாதி என்று நம்புகின்ற ஒரு பழக்கம் ஒரு பண்பாட்டு ரீதியில் எங்களிடையே வளர்ந்திருக்கிறது. இதனால் கல்வி கற்றவர்கள் அனைவரும் நல்லவர்கள் அல்லது கல்வி கற்றவர்களால் எல்லாமே மனிதநேயமாக நடப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களிடையே ஊட்டப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விடயங்களை நாங்கள் மீள ஆய்வு செய்ய வேண்டிய, இவையெல்லாம் சரியானவையா? இந்த கல்வி திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? இன்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற கல்வி திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது என்று பார்த்தீர்கள் என்றால் 19வது 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதிகள், 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட கல்வி திட்டம். இந்த கல்வி திட்டத்தை தான் நாங்கள் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கல்வி திட்டமானது எங்களை அதாவது கொலனியலுக்கு அல்லது யாராவது எங்களை கட்டுப்படுத்த விரும்புபவர்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு கல்வி திட்டமாகத்தான் இன்று வரை இந்த கல்வி திட்டம் இருந்து வருகிறது. இதனூடாக புள்ளிகளின் அடிப்படையில் எங்களுடைய திறமைகள் கணிக்கப்படுகின்றது. இதனூடாக அதிக புள்ளி பெற்றவர் அதிக சம்பளம் பெறலாம் என்கின்ற ஒரு நடைமுறை வந்துள்ளது. இவ்வாறானவர்கள் அவர்கள் மனிதநேயவாதிகளாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது உண்மையாக நடைமுறையில் இருக்கின்றதா என்று பார்த்தால் இந்த கல்விமான்களால் உருவாக்கப்பட்ட பாலிசிகள், அதாவது கொள்கைகள் எங்களை எவ்வளவு தூரம் அடிமையாக்கி இருக்க மாட்டது. ஆகவே இன்றைய கல்வி திட்டமானது ஒரு ஒரு மாடர்ன் சிலேவரி என்று சொல்லுவோம். அதாவது எங்களுக்கு தெரியாமலே எங்களை அடிமையாகவர்களாக மாற்றி இருக்கின்றது என்ற ஒரு உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே அமைதி என்கின்ற வருகின்ற போது, அமைதியை நோக்கி நாங்கள் நகர்கின்ற போது, அமைதி என்பது முதலாவது கல்வி திட்டத்தினூடாக கொண்டு வரப்பட வேண்டும். ஒரு கல்வி திட்டத்தினூடாக அமைதிக்கான வழிமுறைகளும் செயற்பாட்டு முறைகளும் கொண்டு வரப்பட வேண்டும். அது ஏற்கனவே இருக்கின்றது கல்வி திட்டங்களில் இருந்தாலும் அது நடைமுறையில் ஒரு நடைமுறையில் இல்லாததாகத்தான் இருக்கின்றது. உதாரணத்துக்கு பாத்தீங்க என்றால்
ரோட்டை கடக்கின்ற போது வலது பக்கம் திரும்புங்கள், இடது பக்கம் திரும்புங்கள், திருப்பி வலது பக்கம் திரும்புங்கள், போங்கள் என்றுதான் சொல்லுது கல்வி திட்டம். ஆனால் எத்தனை பேர் நாங்கள் அதை நடைமுறையில் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம்? எல்லா அறிவுகளும் கல்வி திட்டத்தில் இருந்தாலும் அதனை நாங்கள் நடைமுறை வாழ்க்கையில் கடைபிடிக்காதபடியால், நாங்கள் நடைமுறையில் அதிலிருந்து தவறி நடப்பதனால் எங்களால் ஒரு சரியான வழிமுறையில் எங்களால் நடந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதை நாங்கள் சாதாரணமாக அது ஒரு சமூக பண்பாடுகளுக்குள்ளால் அது இயல்பானதாக நாங்கள் கருதுகின்றோம். எத்தனையோ கல்வி திட்டங்களில் எங்களுக்கு தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது, செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ், இது எல்லாமே எல்லாரும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றைய சூழல் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த தற்கொலைகளின் அதிகரிப்பு, இந்த கல்வியின் வீழ்ச்சி, அதாவது வடக்கு கிழக்கு எடுத்து பார்த்தோம் என்றால் 64% தான் GCSE O level பாஸ் பண்ணி இருக்கிறார்கள். அவ்வாறானால் இங்கே தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இப்படி ஒரு குழந்தைகள் கல்வியை புறக்கணித்து கல்வி O level கூட பாஸ் பண்ண முடியாத அளவு சூழலில் இவர்கள் வருகின்றார்கள் என்றால் இந்த மக்களை நாங்கள் எவ்வாறு அமைதிப்படுத்த போகின்றோம் என்ற கேள்வி இங்கே தொக்கி இருக்கிறது. ஆகவே ஒரு சமூகமாக, ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக ஒரு கல்வி திட்டத்தை நோக்கி நாங்கள் எவ்வாறு நகர்த்த வேண்டும், எவ்வாறு அமைதிக்கான பங்களிப்பை எங்களால் முடிந்தளவு செய்ய வேண்டும், எவ்வாறான சூழலில் நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற மீளாய்வு எங்களுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட இன்று பார்த்தீர்கள் என்றால் அமைதிக்காக ஒரு சாப்டர் இருக்குது, யுஎன்இலேயே அமைதிக்கான பீஸ் என்று சொல்லி சாப்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரோட்டரி கிளப்ல, நான் ரோட்டரி கிளப்லயும் இருக்கிறபடியே சொல்றேன், ரோட்டரி கிளப்ல பீஸுக்கான ஒரு சாப்டர் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஆர்கனைசேஷன்கள், எல்லா பெரிய ஆர்கனைசேஷன்லயும் இந்த அமைதியை நோக்கின ஒரு சாப்டர் பெரிய அளவில் இருக்குது. ஆனால் இந்த உலகம் அமைதியாக இருக்கிறதோ என்றால் இல்லை. இந்த உலகம் அமைதியாக இல்லாத இருக்கிறதுக்கான காரணம் இன்னும் அந்த அமைதிக்கான தேடல் அல்லது அமைதியை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்கின்ற சரியான காரணங்களும் காரியங்களும் கண்டறியப்படவில்லை என்றுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். மேற்குலகத்தை பொறுத்தவரையில் ஒரு விதமான நம்பிக்கைகள், ஒரு விதமான அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய படித்திட்டங்கள் இருக்கிறது. அதே மாதிரி கிழக்கை பொறுத்தவரையில், கிழக்கு ஆசியா அல்லது கிழக்கு மக்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களுக்கு மேலும் எங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கி வைத்திருக்கிறது. அதே போல ஆப்பிரிக்க நாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள், அவர்களுடைய உணவு முறைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட மக்களுடைய நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கின்ற போது இவ்வளவு மக்களுக்கு இடையிலே நாங்கள் ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றோம் என்றால் இங்கே அந்தந்த மக்களின் கிராஸ் ரூட், அதாவது அந்தந்த மக்களின் அடிமட்ட விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எங்களில் எத்தனை பேர் இன்னொரு நாட்டு மக்களின் பழக்க வழக்கங்களை மிக ஆழமாக அறிந்திருக்கின்றோம் என்றால் இல்லை. நாங்கள் அதை பற்றி டூர் போவோம், ஹாலிடே போவோம், போட்டோ எடுப்போம், போட்டுட்டு அதை பப்ளிக் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரம் அவர்களுடைய உள் மனங்கதனை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லது புரிவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றோம் என்று கேட்டால் பெரிய அளவில் இல்லை. ஏன் எங்களுடைய வீட்டிலேயே எங்கட பிள்ளைகளையே நாங்கள் அதிக அளவில் புரியாமல் இருக்கின்ற போது மற்றவர்களை நாங்கள் எவ்வாறு அதிக அளவில் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் அமைதியை நோக்கி நகர்த்த வேண்டும் என்றால் அல்லது அமைதியை பற்றி நாங்கள் பேசுபவர்களாக இருந்தால் நாங்கள் மிக ஆழமான பல்வேறுபட்ட காரணிகளை ஆய்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்வியல், ஒவ்வொரு தனி மனிதனின் அரசியல் என்பது அந்த நாடு தன்னுடைய நாட்டு மக்களை எவ்வாறு வைத்திருக்கின்றது என்பதை பொறுத்ததும் இருக்கிறது. அதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமன்றி எங்களுடைய இளைய சமூகம் எவ்வாறு வளர்ந்து கொண்டிருக்கிறது, தொழில்நுட்பம் எவ்வாறு எங்கள் குழந்தைகளை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது, எங்களுடைய நடைமுறை வீடுகளுக்குள் நாங்கள் செய்கின்ற நடைமுறைகள் எவ்வாறு எங்கள் குழந்தைகளை மாற்றி அமைக்கின்றது என்று பல்வேறுபட்ட சிந்தனைகளும் ஆய்வுகளும் அறிவியல்களும் தேடல்களும் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. ஆகவே இந்த அமைதியும் சமாதானமும் என்கின்ற சொல்லப்படுகின்ற ஒரு சிறு விடயத்துக்குள் அல்லது ஒரு வெறும் 3 சொற்களுக்குள், அமைதி என்கின்ற சொல்கின்ற 3 சொல்லுக்களுக்குள் முப்பெரும் கடல் போன்ற விடயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அமைதியை நோக்கி பேசுகின்ற மக்கள் மிக ஒரு தெளிவான பார்வையுடன் அமைதி என்கின்ற வார்த்தைகளை கையாள வேண்டும். அவர்கள் தாங்கள் சொல்வதை நடைமுறைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும்.
இவையெல்லாம் தான் ஒரு மனிதனை இந்த மனிதர் இதை செய்யக்கூடியவர் என்று நம்ப வைக்கும். ஆகவே ஒரு அமைதியை நோக்கி நகர்கின்ற மனிதர்கள் சிறந்த சிந்தனையாளர்களாக, தாம் சொல்வதை பின்பற்றுவர்களாக, தாம் பணத்திற்கு முன்னுரிமை கொடுக்காதவர்களாக, தம்முடைய அறிவை எப்போதுமே மீளாய்வு செய்பவர்களாக, தம்மை சுற்றி இருக்கின்ற மக்களை மதிக்கத்தக்கதவர்களாக, தம்மை சுற்றி இருக்கின்ற மக்களை புரிந்து கொள்ளத்தக்கதவர்களாக இருப்பவர்களால் மட்டுமே ஒரு சிறப்பான, ஒரு செந்தளிப்பான அமைதியை அல்லது அவர்கள் நினைக்கின்ற ஒரு அமைதியான வாழ்வியலை கொண்டு நடத்த முடியும் என்று நான் கருதுகின்றேன். இப்போது உங்கள் கேள்விகள் இருந்தால் என்னை கேட்கலாம் அல்லது ஓபன் ஃபார் யூ. தேங்க்யூ. நன்றி நிலா. உங்களுடைய சிறப்பான பேச்சை பாராட்டி ஒரு 30 கரகோஷங்கள் செய்ய போகின்றோம். உங்களை கேள்வி கேட்க முதலாவதாக எங்களுடைய வரதா சண்முகநாதன் வருகின்றார். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பேச்சு அருமையான பேச்சு. சில கேள்விகள் எனக்கு இருக்கிறது. இதற்கு முன் நான் உங்கள் பேச்சை கேட்டதில்லை. இந்த நீங்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த இயக்கமானது எங்கே தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, எந்த இந்த விரிந்த சிந்தனை அல்ல குறுகிய நோக்கிலே யாரை குறிப்பது என்று எனக்கு விளங்கப்படுத்தினால் நல்லா இருக்கும். விளங்கப்படுத்துவீர்களா? நிச்சயமாகம்மா, ரொம்ப நன்றி உங்களுடைய கேள்விக்கு. இந்த சிறு துளிகள் என்ற அமைப்பானது என்னால் ஆரம்பிக்கப்பட்டது. அது இங்கே ஐக்கிய ராச்சியத்தில் என்னால் 2020ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டது. நானும் திபாகரன் தியாகராஜ என்கின்ற எனது ஆசானும், அவர் எனக்கு எல்லா பாடங்களும் கற்பித்து கொடுத்தார். அதாவது அரசியல், வரலாறு, தொல்லியல் இவையெல்லாம் இங்கே, அதாவது இந்த கோவிட் காலத்துல கற்றுக் கொடுத்த போது எங்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த சிறுதுளிகள். இது யாரை நோக்கி பணியாற்றுகிறது என்றால், ஈழத்தமிழர்கள் எல்லோரையும் நோக்கி பணியாற்றுகிறது. முதலில் நாங்கள் எங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் மற்றவர்களை நோக்கி கை நீட்ட முன்னால் நாங்கள் விட்ட தவறுகள் என்ன என்பதனைத்தான் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலாவது நோக்கம். ஏனென்றால் மற்றவர்களை நோக்கி கை காட்டுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்கள் எங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே எங்களது முதலாவது இது விடயமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் சொல்கின்ற கேள்விகள் அல்லது எதுவாக இருந்தாலும் அது எங்களை பற்றிய ஆய்வுகளாகத்தான் இருக்கின்றது. அதனோடு மற்ற நாடுகளையும், இந்த சிறுதுளிகள் நிறுவனமானது இப்போது கனடாவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்தியாவில் புதுடெல்லியில், அதாவது இந்தியா முழுவதும் பணியாற்றத்தக்க அளவுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு சேரிட்டி நிறுவனமாக இயங்கி வருகிறது. அம்மா, ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி வரதா. பஞ்சச்சரமாயா, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று நிலா பாலானந்தனி அம்மா அவர்கள் அருமையான ஒரு சொற்பொழிவை எங்களுக்கு ஆற்றியுள்ளார். அதாவது சாந்திக்கும் ஒற்றுமைக்கும் குரல் கொடுக்கிறார். குரல் பல விடயங்களை கூறியிருந்தார். எல்லாம் எங்களை விழிப்புணர்வை உண்டாக்குற விடயமாக இருந்தது. அதில் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நாங்கள் இப்ப இருக்கும் எங்கள் கல்வி திட்டம் எங்களை அடிமைகள் ஆக்குறது என்ற கருத்து எனக்கு அதை அக்செப்ட் பண்றேன். அதே நேரத்தில் எங்களோட இலங்கையில உள்ள கல்வி திட்டம், இலங்கை, இந்தியாவில் போன்ற நாடுகளில் உள்ள கல்வி திட்டமோ இல்லாட்டி பிரிட்டிஷ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுல உள்ள கல்வி திட்டங்கள் அடிமையாக்குறதோன்ற விடயத்தை சொல்ல முடியுமாமா? நிச்சயமாக ஐயா. நான் இந்த கல்வி திட்டம் என்று குறிப்பிட்ட போது அது ஐக்கிய ராஜ்யத்தின் கல்வி திட்டத்தை தான் கூறினேன். ஏனென்றால் ஐக்கிய ராஜ்யத்தின் கல்வி திட்டத்தை தான் நாங்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி பின்பற்றி வருகின்றோம். அது ஒரு காமன்வெல்த்தின் ஊடாக அந்த கல்வி திட்ட முறைகளைத்தான் நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். அதனால் தான் நான் சொன்னேன், இன்றைய கல்வி திட்டம் 20வது நூற்றாண்டின் கல்வி திட்டம் என்று. ஆகவே அது காமன்வெல்த் அல்லது கொலனியல் கல்வி திட்டம். அதை மாற்றியமைப்பதற்கான ஒரு கல்வி
கல்வி திட்ட மாற்ற கோர்வையைத்தான் 5ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 இங்குள்ள கல்வி அமைச்சுக்கு சமர்ப்பித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கல்வி திட்டம், அதாவது இன்றுள்ள கல்வி திட்டத்தில் இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், நிறைகள் எல்லாத்தையும் இதில் எழுதி இது இவ்வளவு கல்வி திட்டம் சிமோன் ராப்ஸ் கொடுத்திருக்கிறது இங்குள்ள யுனைடெட் கிங்டத்தின் எடுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு. சோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த புது கல்வி திட்டம் நடைமுறைக்கு வரும் என்றால் நாங்கள் சொல்லப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கவனத்தில் எடுத்து மாற்றிக்கொள்வார்கள் என்றால் நிச்சயமாக நாம் ஈழத்தமிழர்களாக இது ஸ்மால் ராப்ஸ் என்று நான் சொல்ல மாட்டேன், நாம் ஈழத்தமிழர்களாக ஒரு பெருமை கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் என்று கருதுகிறேன் ஐயா. ரொம்ப நன்றி உங்களுடைய கேள்விக்கு. நன்றி அம்மா, நல்ல கருத்தை கூறினீர்கள். எங்களுக்கு அது உண்மையிலே விளங்குகிறது. ஆரம்பத்தில் இருந்த அந்த கல்வியல், அதாவது முனிவர்கள் இருந்து படித்து வந்த கல்வி திட்டங்கள், அதாவது திண்ண பள்ளிக்கூட கல்வி திட்டங்கள் எல்லாம் வேறையாக இருந்திருக்கிறது. இடையிலே எங்கள் ஆட்சியாளர்கள் வந்துதான் இந்த கல்வி திட்டம் மாறினது. ஆனால் எங்களை முன்னேற்றி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் முன்னேறின எங்களுடைய ஆயுர்வேதத்தையும் அமர்த்தி போடணும், சப்ரஸ் பண்ணிடணும். அப்போ அதால் வெஸ்டர்ன் மெடிசின் எழும்பினது. நாங்கள் கட்டாயம் அதை ஃபாலோ பண்ணத்தான் வேணும். இப்போ நாங்கள் இடையில நிற்கிறோம்ன்றதை விளங்கி கொண்டேன். நீங்கள் இடையில நிற்கிற ஆக்களை பற்றிய கதைகள் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விடயம். நாங்கள் இடையில நிற்கிறோம் என்றதை கூறிக்கொண்டு விடப்படுறேன். நன்றி அம்மா, நீங்கள் தொடர்ந்தும் இப்படியான பேச்சுக்களை பேசினால் எங்களுக்கு உண்மையான ஒற்றுமையும் சாந்தி அமைதி நிலவும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி பஞ்சன் ஐயா. ஜேம்ஸ் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். நிலாவுமா, நீங்கள் பேசினால் அது இப்படித்தான் இருக்கும். அழகாக இருந்தது, நிறைவாக இருந்தது. இன்றைக்கு உலகத்தில் ஏற்பட வேண்டியது அணு ஆயுத போர். அந்த அணுவாயுத போர் தடுக்கப்படுவதற்கு எங்களை போன்ற இந்த நிறுவனங்கள் காரணமாக இருக்கின்றன, அந்த பிரபஞ்சத்திடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோள்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை பலரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் இதிலே ஒரு விடயத்தை சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றேன். இலங்கையிலே சிலர் சொந்தமாக, அதாவது பெரிய கல்விமான்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் சில யந்திரங்கள் தயாரித்திருக்கிறதாக அறிந்தேன். அதாவது இந்த வெளிநாட்டுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய முறையிலே இந்த யந்திரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இவர்களோடு அந்த பணி முடிவு பெறப்போகிறது. ஆனால் இவர்களை கூட்டி சேர்த்து பல விடயங்களை புதிதாக எங்களுடைய நாட்டிலே உருவாக்க முடியும். இந்த ஒரு எண்ணத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நீங்கள் என்னுடைய நம்பரை வாங்கி முடிந்தால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களால் என்ன செய்ய முடியும் என நான் UPF யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன்லயும் இருக்கிறேன், அதோட பீஸ் அம்பாசடரா இருக்கிறேன். இப்போ நான் இருக்கின்ற பதவி ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் மகிந்த ராஜபக்ஷ அவர்களின் துணைவியார் இருந்த இடத்தில் நான் இப்ப இருக்கின்றேன். ஆகவே இலங்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது ஏதாவது மக்களுக்காக அமைதிக்காக பணியாற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதனை செய்ய முடியும் ஐயா. நீங்கள் முடிந்தால் அதை தொடர்பு கொள்ளுங்கள், என்னோட இலக்கத்தை எடுத்து தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். டாக்டர் சாரஸ் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். நிலா, நீங்கள் பெரிய பெரிய விடயத்தை எடுத்து வச்சிருக்கிறீர்கள். இந்த உலகம் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலும் கிளை, உங்களோட பிரான்ச் வேணும். அதுக்கு ஒவ்வொரு நாட்டிலும் உங்களோட கிளைகள் அமைக்க வேண்டும். அது மரம் அப்படியே பெருசாக வர வேணும். அப்படி வந்தால் தான் இந்த உலகம் முழுக்கலாமே சரி. ஆனால் தமிழர் எங்கும் இருக்கிறார்கள் தானே. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர்கள் மாத்திரம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு ஊடாக மற்றவர்களையும் திரட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். கனகாலம் சென்றாலும் உங்களோட முயற்சி மிகவும் திறமையான முயற்சி. உண்மையிலே உங்களுக்கு அது அந்த சிறு துளிகள் பெருதுளிகளாக வர வேணும். வரலாம், முயற்சி இருந்தால் வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். அது உண்மையிலே உங்களோட மனதுக்கும் உண்மைக்கும் மிக்க நன்றி. எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. எனக்கு உங்களோட சிறு துளிகளை பற்றி தெரியாது.
முந்தியும் ஒரு பேச்சு பேசுறீங்க, ஆனால் இதை பற்றி கதைக்கு இல்லை, நான் இன்னைக்கு இல்லை இதை பற்றி காய்ச்சினீங்கன்னு. வெறும் சந்தோஷமா இருக்கு. உங்களை போல ஆக்கள் எல்லாரும் திரண்டு உலகத்தில் அமைதியை கொண்டு வர வேணும். நாங்கள் இந்த தியானத்தில் செய்கிற மாதிரி நீங்கள் சிறு துளிகளாக பெரிய பெரிய துளிகளாக இந்த உலகமெல்லாம் பரவடைந்து பெரிய மரமாக வர வேணும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் நம்பிக்கைகளும் நிச்சயமாக பொய்த்து போகாது என்று நான் ஆழமாக நம்புகிறேன் அம்மா. ரொம்ப நன்றி. நன்றி சரஸ். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுமென்னா நான் தாரேன். அந்த ஃபங்க்ஷனில் உகண்டா குயின் வந்திருந்தவா இல்லையா? சீஃப் கெஸ்ட் உகண்டா குயின், பிரின்சஸ், மற்றது பிரான்ஸ் சனம், கனடா சனம், அப்படி பல நாடு சனங்களும் வந்திருந்தது. அதன் மூலம் எங்களோட பிரச்சனையில அவைக்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்றது எனக்கும் நல்ல விருப்பம். நாங்களே எங்களுக்குள்ள காய்ச்சி போட்டு போகாமல் உலகுக்கு சொல்றதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்று தான் நானும் கருதினேன். அடுத்ததாக வருவது நடராஜா ஜெகநாதன். நன்றி. இந்த உங்களோட முயற்சி பாராட்டுக்குரியது. இந்த 5ஆம் தேதி நிகழ்வை பற்றி நானும் கேள்விப்பட்டனா எனக்கு வர முடியவில்லை. இன்றைய பேச்சு நீங்கள் தலைப்பு சாந்தி என்று அமைதி, சாந்தி அமைதி எல்லாம் ஒன்று தான் மீன் பண்ணுது. ஒற்றுமை என்றா என்ன? ஒன்றுபடுவது. என்னத்துல ஒன்றுபடுறேன் யோசிச்சேன். கருத்துல ஒன்றுபடணும். அப்ப ஒற்றுமை என்ற சச்சரவு இல்லாமல் இருக்கிறது. சமாதானம், நீங்க சொன்னீங்க சமாதானம். ஆனால் 100% கருத்துல ஒன்றுபட முடியுமா? இம்பாசிபிள். அங்கதான் நாங்க எங்க மற்றவரை புரிந்து கொள்ளும் போது எங்களை புரிந்து கொள்வோம். அப்ப மற்றவரோட கருத்தை எங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லை. கேட்டோட கோபம் வருது. பேருந்து என்ன ஒற்றுமை வரப்போகுது? அப்ப எங்களை தான் நாங்க புரிந்து கொள்ளணும். அதே மாதிரிதான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற இல்லையே தாழ்வுன்னு சொல்லி, அது மட்டுமல்ல இல்லை. இப்ப இதுல நாங்க சோசியல் இன்டிகிரேஷன் என்ற வேர்டை கேள்விப்பட்டிருக்கிறோம். சேலஞ்சிங் யூகேல என்னென்னு சொன்னா எல்லாரும் தங்கட பண்பாடுதான் உயர்ந்தது, மற்றவர்கள் எளிய வேண்டும் யோசிச்சா பேந்தங்கள் நோ சோசியல் இன்டிகிரேஷன். இங்கதானே பிரச்சனை. மற்றவர்களை நாங்க பிளேம் பண்ணக்கூடாது. மற்றது இந்த கல்வி திட்டத்துல நான் ஒரு நாளும் பிள்ளை சொல்ல போறேன் இல்லை. வி ஆர் வெரி ப்ரிவிலேஜ் ஆக்சுவலி. நான் சிறுவரையில படிக்கல பிடி பிசிக்கல் ட்ரைனிங் எல்லாம் இருந்தது, வுட் ஒர்க் இருந்தது, ஹைஜீன் என்ற பாடமே இருந்தது. அதெல்லாம் எங்க போச்சுன்னு எனக்கே தெரியாது. அதோட அந்த குடிசை கைத்தொழில் நான் பள்ளிக்கூடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இயந்திரங்களை கொண்டு வர்றது இஸ் குட். ஆனா எங்கட நாடு முன்னேறான குடிசை கைத்தொழிலாம் இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியாது. I don't know. I'm now living in England for 40 years, so I'm out of touch. அதனால நான் ஒரு நாளும் இந்த பாடத்திட்டம் அடிமையா, அது என்னன்னு சொன்னா அவர்கள் ஒயிட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக எல்லாரும் ஒயிட் காலர் ஜாப், என்னுடைய பேருந்துல யாழ்ப்பாணம், ஆனா கொழும்புல வந்தது இந்த ஜாப் எடுக்கிறதுக்காக. இல்லாட்டி நான் எங்களோட பேருந்தும் வேளாண்மை செய்திருப்பார்கள். ஐம் ஷுர் என்னுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் வேளாண்மை தான் செய்திருவார்கள். அப்ப ஆங்கிலம் நான் ஒரு நாள் பிள்ளை சொல்றேன். நாங்கள் இங்க இருக்கிறதுக்கு காரணமே ஆங்கிலேயர்களுடைய பாடத்திட்டம் தான். ஆனால் பள்ளிக்கூடத்துல டிசிப்ளின் எங்க போச்சுது? அதுக்கு யார குற்றம்? பேரண்டிங் தான் நான் பிள்ளைப்பட போடுறேன். அடிய போல அண்ணன் தம்பி உதவான்னு தான் நான் கேட்டு வந்தேன். அதுக்கு சொல்றாங்க இல்ல இல்ல அது இறைவன் அடியா. எனக்கு கேட்க சிரிப்பா வருது. சமயத்தை கொண்டு தேவையில்லாத எல்லாத்தையும் போட்டு அது அடியிலிருந்து பிசிக்கல் அடியிலையா இறைவன் அடியா? சரி, நம்பிக்கொண்டு இருங்கோ. ஆனால் பயம்தான் மனுஷனை ஒழுங்கா டிசிப்ளினா செய்ய இருக்கும். பயம் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. கடவுளுமே ஒரு பயத்தின் மூலமா தான் செய்கிறார்கள். ஆனா அதுல என்ன சக்சஸ் வருதுன்னு நான் சாரி கிரிட்டிக்கலாக சொல்றதுக்காக சொல்லவில்லை. ஆனா விஷயத்தை அறியாமல் ஒரு நாளும் பிள்ளை சொல்லக்கூடாது. ஆனா இந்த ஒற்றுமை நீங்க சொன்ன இந்த தலைப்பிட சம்பந்தமா இருக்கீங்கள நல்லிணக்கம் என்ற வேர்ட் பாவிக்கிறோம். அப்ப நான் யோசிச்சேன் தீய இணக்கம் இருக்குமோன்னு யோசிச்சேன். இருக்கு, இங்கிலீஷ்ல ஒரு சொல்லி இருக்குது, பார்ட்னர்ஸ் இன் கிரைம். அப்ப நீங்க தீய இணக்கத்திலே ஒற்றுமையா இருக்கலாம், பார்ட்னர்ஸ் இன் கிரைம் சில பேர் இருக்கிறார்கள். அதபடியா அதுக்குள்ள நாங்கள் விடக்கூடாது. நல்லிணக்கம் நல்ல விஷயத்துல இணக்கமா இருக்கும். யோசிச்சேன் பார்ட்னர்ஸ் இன் கிரைம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குள்ள இருக்க உள்ளாடக்கூடாது. நீங்க நன்றி உங்களோட பேச்சுக்கு.
ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நாங்கள் இந்த கல்வி திட்டத்துக்குள்ள கொண்டு வந்த மாற்றங்கள் என்பது நாங்க சொன்ன விடயம் என்னன்னு சொல்லி சொன்னா, எங்களை எங்களை அறியாமலே எங்களோட கல்வி திட்டம், அதாவது என்ன பாடம் என்று இல்லை, நீங்கள் என்ன பாடத்தை படிச்சு கொண்டாலும், உதாரணத்துக்கு உங்களுக்கு இப்படி சொல்லி விளங்கப்படுத்தினே, கிழக்கே சூரியன் உதிக்கிறது. சரி, கேள்வி வேற எது? சூரியன் எங்கே உதிக்கிறது? கிழக்கே உதிக்கிறது. பதில் எடுத்துக்கின்றோம், மார்க்ஸ் போடுறார்கள், நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம், ஃபைன். ஆனால் கிழக்கே ஏன் சூரியன் உதிக்க வேண்டும்? மேற்கே உதித்தால் என்ன, ஏதாவது பிரச்சனை வருமா? இவ்வாறான கேள்விகள் கேட்கப்படவில்லை என்றுதான் சொல்லுவேன். அதாவது இந்த கல்வி திட்டம் என்பது ஒரு கிரியேட்டிவிட்டியை உருவாக்கவில்லை என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன். அதாவது ஒரு மக்கள், அதாவது இந்த ஒரு மெடிக்கல், ஒரு டாக்டர் எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒரு தடவை நான் வந்து தவறாக சொல்ல வருகிறேன். ஆனா என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இந்த கல்வி திட்டத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்றால், இன்ன வருத்தத்துக்கு இன்ன டேப்லெட்டை கொடுங்கோ, இன்ன வருத்தத்துக்கு இன்ன டேப்லெட்டை கொடுங்கோ, இப்படி இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னால், ஏன் இந்த டேப்லெட்டை கொடுக்க வேண்டும், இந்த டேப்லெட்டை கொடுக்காம இந்த டேப்லெட்டை கொடுத்தா என்ன நடக்கும்? அந்த ஆய்வுகள் இல்லாமல் போய்விட்டது. இதனால் நாங்கள் ஒரு அடிமைகளாக, நாங்கள் என்ன பணி செய்தாலும் ஒரு அடிமை வாழ்வியலுக்குள் மாற்றப்பட்டுள்ளோம் என்கின்றதான் இங்க இதா இருக்குது. அதனாலதான் இந்த ஏஐ வந்த உடனே அது எல்லாத்தையும் சொல்லுது, இதை செய், அதை செய், இதை செய்யன்னு சொல்லுது. எங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட் தெரியும், ஏஐ கொண்டு வர தகவல்கள் என்னென்னு தெரியும். அதனால நாங்கள் ஓரளவுக்கு எங்களால இந்த வாழ்வியலை புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆனா ஒரு 20 வருடம் கழித்து வருகின்ற குழந்தைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுகளுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட் தெரியாது. ஏஐ சொல்லுது, ஓகே நீ நேர போ, இந்த பக்கம் திரும்பி போய் உங்க அப்பாக்கு அடியண்டா, அதை அடிச்சு போடும். அது சொல்லும், இல்லை ஏஐ சொன்னது நான் செய்துட்டேன். இதுதான் நாங்க சொல்ல வருகின்றோம். இந்த கல்வி திட்டத்துக்குள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல வருகின்றோம். விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, மனிதன் ஹியூமனிட்டி, எத்திக்கல் கிரிட்டிக்கல் சிந்தனை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. இதனால் மிக ஆபத்தாக இருக்க போகிறது என்பதனை நோக்கியதுதான் இந்த கல்வி திட்டத்தில் உள்ள மாற்றத்தை நாங்கள் இங்கே இருக்கின்ற ஐக்கியராட்சியத்தின் கல்வி மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி இருக்கின்றோம். ரொம்ப நன்றி ஐயா உங்கள் கருத்துக்கு. நன்றி 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 டாக்டர் ஜெகம் மாஸ்டர். ஆனந்தி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி நிலா மாஸ்டர், மிகவும் சிறப்பாக என்று பேசினீர்கள் சிறு துளிகளை பற்றி. எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. என்னென்றால், நீங்க சொன்னீங்க நீங்கள் அந்த நல்ல ஒரு பதவியில் இருக்கிறீர்கள், ஸ்ரீலங்கால உதவி செய்யக்கூடிய பதவியில். என்னென்றா, இந்த மலையகத்து பிள்ளைகள் அன்றைக்கு ஒரு ஆள் வந்து பேசினா, அவைகளுக்கு வந்து ஒரு உதவி கூட கிடைக்குதில்லை. அதுக்கு நீங்கள் ஒரு ஏன் அவைகளுக்கு உதவி செய்யக்கூடாது? உங்களோட இதுகளின் மூலமாக நீங்க அந்த பதவியில் இருக்கிறபடியா நீங்க மினிஸ்டர்ஸோட கதைச்சோ, அந்த பிள்ளைகள் வந்து படிக்காம தாய் தகப்பன் கூலி வேலை அங்கே இருந்து தான் எங்களுக்கு தேயிலை உலக நாடு முழுக்க போகுது. அந்த உலக நாடுக்கு போய் அவையல் செய்யற கூலி வேலையால தான் இந்த இவ்வளவு தூரத்துக்கு போய் ஸ்லோன்ல காசு கிடைக்குதுண்டா. இதை அந்த ஆக்களுக்கு செய்யற அந்த வேலை ஆக்கள் இந்த பிள்ளைகள் படிப்பில்லாமல் இருக்கிறார்கள். அதை ஒருக்கா நீங்கள் கவனித்து ஒருக்கா செய்ய முடியுமென்றா மிகவும் நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை கொண்டு நடத்துவீங்க. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த மினிஸ்டருன்ற வைஃப்ன்ற இடத்துல நீங்கள் இருக்கிறபடியாக உங்களுக்கு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோட சேவைக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி அம்மா. இந்த விடயங்கள் ஏற்கனவே, அதாவது மலையகத்தமிழ் குழந்தைகள் படுகின்ற பிரச்சனைகள், கல்வி திட்டங்கள் குறித்த விடயங்கள் ஏற்கனவே நிறைய வந்திருக்கிறது. அது சம்பந்தமாக எங்களுடைய பணித்திட்டங்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏனென்றால் அது ஏற்கனவே ஒரு நீண்ட காலமாக அது அவ்வாறு வரவழைக்கப்பட்டு விட்டது. எடுத்த உடனடியாக ஒன்றை மாற்ற முடியாது, ஆனால் படிமுறையில் நிச்சயமாக அதை மாற்ற முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒரு 1000 ரூபாய்க்காக அவர்கள் போராடுகின்ற போராட்டங்களையும் கூட நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். மலையக்குள்ள செருப்பொண்ணும் இல்லாம நின்று வேலை செய்யணும், எல்லாத்தையும் படிக்கணும். அப்ப அந்த விட்டு தான் இங்க ஸ்லோன்ல காசு போகுதுண்டா, அந்த ஆக்களையே நாங்கள் தொழிலாளர்களை கவனிக்காம இருப்போம். கட்டாயம் அதை செய்ய வேணும். நிச்சயமாக நிச்சயமா. ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி உங்களுக்கு. நன்றி நன்றி ஆனந்தி மாஸ்டர். டாக்டர் நவரத்ன மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். நிலா, உங்களுடைய உற்சாகம், ஆணித்தரமான பேச்சு கேட்டு மகிழ்கின்றேன். நீங்கள் இந்த சிறு துளி என்ற அமைப்பை பற்றி நான் அறியவில்லை. நோக்கம் நல்லா இருக்கிறது. அதை பற்றி
இன்னும் மேலும் அறிய விரும்புகின்றேன், தொடர்பு கொள்ள விரும்புகின்றேன். அதை விட பாடத்திட்டத்தில் நான் யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளையில் பிறந்த நான் ஆரம்ப கல்வி ஒரு தமிழ் பாடசாலை. அங்கே கைத்தொழில் நான் 8 வயது பையனை கேட்கல பனை ஓலையில் கடகம் பின்னுவேன், நீத்துப்பட்டி பின்னுவேன், தென்னோலையில் கிடுகு பின்னுவோம். அதுக்கு பாடமாக கொண்டு போய் காட்டி மார்க்ஸ் போடுவார்கள். அந்த ஊக்குவிப்பு இருந்தது. அது ஒரு கிராம பள்ளிக்கூடம். இங்கே லண்டன் வந்த பிறகு இங்கே அப்படியான தொழில்கள் பிள்ளைகள் செய்கிற இல்லை. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு வெவ்வேறு கைத்தொழில்கள் கொடுக்கிறார்கள் தான் நான் அறிய. அதை விட அம்மா, இந்த உலக சமாதானத்துக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சி ஏதோ ஒரு விதத்தில் உதவும் என்று நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இலங்கையில் நல்ல பதவியில் இருப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் உங்களுடைய ஆதரவு, உதவி தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் இப்போ இருக்கிற அரசாங்கம் பாரபட்சம் இல்லாமல் நடக்க தண்டிக்கிறது. அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது நன்று. இதை பற்றி ஏதாவது கூற விரும்பினால் கூறுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நான் யுனைடெட் கிங்டத்துல பீஸ் அம்பாசடரா இருக்கிறேன். தென்னாசிய பிராந்தியத்தின் படித்திட்டங்களையும் கவனிக்கிறேன் நான். சோ இலங்கையில இல்ல, நான் இங்க இருந்து தென்னாசிய பிராந்தியத்துக்கான பணித்திட்டங்கள்ல பீஸ் அம்பாசடரா இருக்கிறேன். சோ இலங்கையில ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதை பற்றி நான் நேரடியாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறேன் தான் சொன்னேன் நான் அந்த கருத்தை. நிச்சயமா உங்களோட கருத்துக்கள் எல்லாமே உள்வாங்கி இருக்கிறேன். நாங்கள் யூபிஎஃப், யூனிவர்சல் பீஸ் ஃபெடரேஷன் ஊடாக மிக விரைவில் சந்திக்க இருக்கிறோம். இந்த போன ஜனவரி போய் சந்திச்சுட்டு வந்தவை எங்களோட டீம்ல ஒரு பகுதி. திருப்பியும் ஒருக்கா போற ஐடியா இருக்கு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாம குளோபல் சவுத்லயும் நான் ஒரு ஸ்டேரிங் கமிட்டி மெம்பரா இருக்கிறேன். சோ அதனூடாகவும் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் என்னுடைய மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கிறது. நான் சமூக சேவைக்காக என்னால் முடிந்த அளவு பணிகளை செய்யறேன். தமா ஆன்டிக்கு தெரியும், அவ 2017 இருந்து என்ன தெரியும் அவாக்கு. நிச்சயமாக நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்கு. நீங்கள் கூட்டமே வைப்பீங்களா? இது சம்பந்தமாக ஸ்மால் ரோப் சம்பந்தமாகவோ இல்ல எதுக்கு நீங்கள் தமாண்டிட்ட கேளுங்க, நான் பிறகு உங்களுக்கு அனுப்புறேன், டீடைல்ஸ் அனுப்புறேன். சரி ஐயா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜ் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். என்று எங்களுடைய 1887வது நாளில் ஒரு அருமையான பேச்சு பேச வந்திருக்கிறார் நிலா அம்மா அவர்கள். மிகவும் நன்றி. ஸ்மால் ட்ராப்ஸ் உங்களோட ஆர்கனைசேஷனை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் செய்கிற விஷயங்கள் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நாங்களும் உங்களை போலதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உலக அமைதிக்கும் தனிமனித அமைதிக்குமாக தியான நிகழ்வை நடத்தி அதுக்கு பல பேச்சாளர்கள் வந்து பேசுவார்கள். உங்களோட கைகோத்து கொண்டு உதவி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதில் தான் நீங்கள் தமா, தாரா, ஸ்டெஃபனி, முகா எல்லோரும் எங்களோட குரூப்ல இருந்து உங்களோட கலந்து கொண்டார்கள். அதுக்கு மிகவும் நன்றி. அதே போல நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னா, உலகம் கிட்டடியில் கூட நான் நோட் பண்ணேன். அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் வேறுங்க, அதில் ஃபுட்பால் மேட்ச்சில் அவர் ஒருத்தர் பிரசிடென்ட் இன்டர்வியூ பண்ணுறார். ஆனால் மற்ற ஆக்களோட அதை பற்றி பேசாமல் அப்படியே இருக்கிறாங்க. என்ன ஒரு பேரும் எனக்கு பெரிய அதிசயமாக இருக்கு. என்ன ஒரு பைத்தியார வேலை செய்து கொண்டு இருக்கிறார். என்ன அவர் ஒரு ஃபீஃபாவை பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு அவருக்கு என்னவோ பேக்கரை கதைச்சு கொண்டு செய்கிறார் அவர். அப்போ அதை ஒரு தடவை கதைக்கிறாங்க இல்லையே, அவர் செய்கிற விஷயம் புல, நீ செய்கிற புல என்னடா, ஹவு கேன் இன்டர்வியூ வித் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட இன்டர்வியூ பண்ணுறது எல்லாம் நடக்கிற விஷயங்கள். இதே போல தான் யுனைடெட் நேஷன் இருக்குதா இல்லையாண்டு கூட எங்களுக்கு தெரியாது. அவர் செய்கிற விஷயங்கள் என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாது. ஒரு கவலையும் இல்லை. அதில் ஒரு
சில கண்ட்ரிகளுக்கு பவர் கூடவே இருக்கு. அப்ப இந்த சின்ன சின்ன கண்ட்ரிகள் இப்ப ஸ்ரீலங்காவில் நடக்கிற விஷயம் ஒரு தடவை எடுத்து பேசவே இல்லை, உண்டு இதே போலதான் நடந்து கொண்டே இருக்குது இப்படி என்று கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சி நிரலுக்கு போகின்றேன். அதாவது நாளைக்கு காலமை 8:45 AM எங்களுடைய நிகழ்ச்சி செஷன் ஸ்டார்ட் பண்றது. ஒரு தியானத்தின் பிறகு 9 மணிக்கு சரோஜினி நிலந்தவன் அவர்கள் சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து எங்களுடைய யோக நிகழ்ச்சியை நடத்துகின்றார். இது 10 மணிக்கு நாங்கள் 15 நிமிடங்கள் சைலன்ஸாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இருக்கின்றோம். இது வந்து போரில் இழந்தவர்கள் வயலன்ஸ் இழந்தவர்களை நினைவு கூர்வும் முகமாக செய்கின்றோம். இந்த 10 மணிக்கு காயத்ரி மந்திரம் போதப்படும். இந்த 11 மணிக்கு பாடுமீன் விஜயலட்சுமி அவருடைய பேச்சு இருக்கிறது, ஆலயங்களின் அற்புத வரலாறு. இந்த நாளைக்கு 7:30க்கு தியானம், 8 மணிக்கு பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இதில் யாரும் கலந்து கொள்ளலாம், முக்கியமாக சிறுவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். அந்த பாடலாம், இல்லாட்டிக்கு பிடித்த விஷயங்களை சொல்லலாம். அதே போல ஃப்ரைடேயும் அருமையான யோகா நிகழ்ச்சி கொழும்பு இலங்கையிலிருந்து சிவசுதா தவரன் அவர்கள் வந்து வருகிறார்கள். 10 மணிக்கு மீண்டும் தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமான தியானம். இந்த 11 மணிக்கு பிரதீப் விஜயுடைய அருமையான பேச்சு ஒன்றை போட இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், பிரதீப் விஜய் பேசினா எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும். அவற்றை பேச்சு ஒன்று வருகிறது. நாளைக்கு இரவு, அதாவது ஃப்ரைடே 7:30க்கு தியானம். 8 மணிக்கு லோரன்ஸ் போல் என்பவர் பேச இருக்கும் தலைப்பு மியூசிக் as ancient and future spirit, பண்டைய மற்றும் எதிர்கால ஆன்மாவாக இசை. இவர் ஒரு இசை மியூசிக் டைரக்டர். அவருடைய பேச்சு இருக்கிறது ஆங்கில பேச்சு தான். அந்த ஆங்கில பேச்சு தமிழாக்கம் செய்ய சிட்னி ஆஸ்திரேலியா வந்து குமாரசாமி பிள்ளை வருவார். மிகவும் நன்றி, வணக்கம். நன்றி. மிகவும் நன்றி. நான் இலங்கையில் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த நான் கரவெட்டி என்பது சொந்த இடம். வடமராட்சி என்னுடைய பிறந்த இடம். கேட்டிருந்தேன், டாக்டர் ஒரு ஆள் கேட்டிருந்தவர். சோ தட்ஸ் அதான் சொல்லியிருந்தேன். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நிக்கிலா வந்து 6ஆம் தேதி எங்களுக்கு பேச வாரா, அவ பற்றி கொஞ்சம் சொல்லி விடுங்க. ஓகே. நிக்கோலா ஹேரிங்டன், ஷீ இஸ் ஃப்ரம் நியூ காஸ்டில். அவ வந்து நியூ காஸ்டில் சொந்த இடமாக கொண்ட ஒரு வெள்ளைக்கார பெண். அவ வந்து ஒரு UN எக்கோசெக் நிறுவனத்தின் ஒரு பீஸ் அம்பாசடர் ஆயிருக்கின்றா. எங்கட சிமோன் ரோப்ஸின் லீடிங் அட்வைசரி போர்ட்ல இருக்கிறா. அதோட பெண்கள், குழந்தைகள் சார்ந்து குழந்தைகளின் பாலியல் துன்புறுத்தல்கள், ஆன்லைன்ல வந்து எப்படி இங்க குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றார்கள், யூகேல எவ்வளவு தூரம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த ஆன்லைன் மூலமாக எக்ஸ்பெக்டேஷன் எப்படி நடந்து கொண்டிருக்குது, இந்த ஹியூமன் டிராபிகிங் எப்படி நடக்குது உகண்டாவில, நேபாளில, லைக் மற்ற நாடுகள் சொல்லி அவ ஏற்கனவே விசிட் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு நாடுகளுக்கும். சோ நானும் அவவும் கடந்த ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் சேர்ந்து. சோ இதுதான் அவ வந்து லைக் ஒரு பிசினஸ் உமன். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஃப்ரம் 1992ல இருந்து ஷீ இஸ் a business woman. So such a wonderful woman, and she got really like சரியான ஒரு நல்ல திறமையான அபிரிதமான பெண் என்று தான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தவர்களுக்கு. சரியான மனித நேயம் உள்ள ஒரு லேடி என்னை பொறுத்தவரையில. ஷீ இஸ் வெரி கியூட். நான் ஒரு வேலை செய்யறேன்னா ஷீ இஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் மீ, லைக் ஷீ ஆல்வேஸ் சேஸ், நிலா யூ கேன் டு இட். ஷீ வெரி மச் அட்மையர் மை நாலேஜ் and she give the hands like Nila you can do it அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மோட்டிவேட்டட் லேடி. ஆக்சுவலி எஸ், வெரி நைஸ். 29ஆம் தேதி வாரா. இங்கிலீஷ்ல தான் கதைப்பா, தமிழுக்கு நாங்க ஆயத்தப்படுத்த போறோம். இப்போது எங்கள் என்னென்று சொல்றது, மீனாவே அம்மா வாரா. நன்றி நன்றி நன்றி. ஏஞ்சல் தாராவுக்கு, தமா மாஸ்டருக்கு முதல் வணக்கம்.
நிலாமா அருமையான உரை. எல்லாரும் எங்களை எல்லா கேள்விகளும் கேட்டு விட்டார்கள். எனக்கு கேள்வி இல்லை. நானும் அருந்ததியம்மா மாதிரி தான் உங்களுடைய ஒரு வேண்டுகோள் வைக்க போறேன். அவ மலையத்தை பற்றி சொன்னா, மலையம் அவ்வளோ தூரம் தான் உண்மையிலே அந்த பிள்ளைகள் வந்து எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் தங்களோட கஷ்டங்களை பற்றி. ஆனால் எங்கட யாழ்ப்பாணம் அங்கே மட்டக்களப்பு பகுதியிலேயே எவ்வளவோ பிள்ளைகள் சரியான கஷ்டப்படுகிறார்கள். என்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து அப்படியெல்லாம் ஸ்கூல்களுக்கு போயினோம். சரியான நினைச்சு பார்க்க இயலாத வறுமைக்கோட்டுக்கு கீழே இருக்கிற மட்டக்களப்பிலேயே பிள்ளைகள். இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் அப்படி எல்லாம் ஏன் இப்படி கைவிட்டுட்டு எங்கட நாட்டு பிள்ளைகளை இருக்குதுன்னு நான் சில படங்கள் பார்த்துருக்கிறேன். சரியான கவலையா இருக்குது. உண்மையா உங்களால செய்ய இயலும் என்றால் இப்படியான இடங்களை எல்லாம் நீங்கள் ஊடுருவி பார்த்து அவைகளுக்கு ஹெல்ப் பண்ண வேணும் என்று தாழ்மையா உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மிக்க நன்றி. நான் கை உயர்த்திட்டேன் என்று கொடுத்து நீங்களா நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இன்னும் கூப்பிட இல்லையண்டு. மிக்க நன்றி தாராமா. இல்லாட்டி நான் இப்படியே நின்றுட்டு இது முடியவே போயிருப்பேன். உங்களை மறக்க முடியாது. உங்களை மறக்க முடியாது. உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இல்லையெனில் பிரபஞ்சத்திடமே விட்டுக் கொள்ளுவோம். ரொம்ப நன்றி அம்மா. நீங்க சொன்னது மிகச் சரியானது. இந்த முறை அதான் நான் சொல்லியிருந்தேன். 64% இலங்கையிலேயே 64% தான் GCSE பாஸ் பண்ணியிருக்கணும். நோர்தர்ன் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் பீப்புள், குறிப்பாக வட மாகாணத்தை சேர்ந்த பிள்ளைகள் வந்து நிறைய பேர் O level ஃபெயில் பண்ணியிருக்கணும். ஈவன் மத்திய பகுதி கூட அலுவலகத்துக்கு பாதிக்கப்பட்டதாக வரையில. பட் நோர்தர்ன் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் இஸ் அஃபெக்டட், கூட அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. உங்களோட கருத்துக்கள் மிக ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயங்கள். இது மிக ஒரு ஆழமான ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். ஏன் வடக்கு கிழக்கு இவ்வளவு தூரம் கல்வியில பின்னுக்கு போகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஏன்னா நாங்க அங்க ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல கூட ஒர்க் பண்ணினேன். நம்ம 2018, 19, 20 காலப்பகுதியில நிறைய வேலை செய்தேன். சோ அதனால எனக்கு அது தெரியும். ரொம்ப நன்றி அம்மா. உங்களோட கருத்துக்கு மிக நன்றி அம்மா. நன்றி அம்மா. நிலா தாழ் மாத்திரமல்ல உங்களது ஒத்துழைப்பையும் கோருகின்றார். இப்போது பஞ்சாட்சரம் ஐயா வருகின்றார். திரும்பவும் வருகின்றார். திரும்பவும் எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, நிலா அவர்கள் கூறிய இன்னொரு முக்கியமான விடயம் இதுல வெளிவராதபடியால நான் அதை கட்டாயம் சொல்ல வேணும் என்று வந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவைக்கும் வெவ்வேறு எண்ணங்கள் இருக்கும். வெவ்வேறு சிந்தனைகள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் வெவ்வேறு இருக்கும். ஆனால் நாங்கள் வெவ்வேறையா இருக்கிறோம். அதுக்காக நாங்க சண்டை பிடிக்கப்படாது, சமாதானமா இருக்க வேணும்ன்றதை அவ வலியுறுத்தி சொல்லியிருந்தாள். அப்படி ஒரு வலியுறுத்தல் சொன்னால் நாங்கள் அங்க பிரச்சனைப்படுறவை இங்க பிரச்சனைப்படுறவையை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசித்துத்தான் முடிவு செய்ய வேண்டும். எடுத்தா போல இதெல்லாம் ஒரு இந்த ட்ரிக்ஸான வில்லியம் தானேன்னு இந்த நாடை விட்டு அந்த நாடு பணக்கார நாடா விட்டு தண்டால் நாங்கள் நினைக்கிறதோ அக்கௌண்டன்ட் மேர் கன அலுவல் செய்துட்டு அப்படி இல்லை. ஒரு நாட்டை மற்ற நாடு ஏமாத்தி அங்க வர வேண்டியதை இஞ்சி எடுத்து பெருசா வந்து விட்டுதாண்டு எடுத்துக்கொள்ள வேணும். அப்ப இந்த விடயத்துல அந்த கருத்து வலும் முக்கியமான கருத்தாக நான் அதை நினைக்கிறேன். நன்றி. இதை நாங்கள் எல்லாரும் இதை ஆலோசிக்க வேண்டும் என்றதை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். நாங்கள் எப்படி அதை மாற்ற முடியும்? நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. மிகச்சரியானது. பஞ்சாட்சரம் ஐயா சொன்னது போல நான் அந்த அறைக்குள் நுழைந்த பொழுது எல்லாற்ற நோக்கமும் அமைதி, ஒற்றுமையாக இருந்தது. என்று பிரகாசமானதாகவும் எனக்கு உற்சாகமூட்டக்கூடியதாகவும் இருந்தது. கடைசி மட்டும் நாங்கள் என்ஜாய் பண்ணினோம். ஒரு தரம் அதுக்குள்ள நான் நீ என்று ஒன்றும் அடிபடாமல் நல்ல டான்ஸ், நல்ல வடிவாக என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்தது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த முறை நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு அழைப்பு உண்டு, வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு தரசாவோட நாங்கள் நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். இல்ல நான் உங்களுக்கு நீங்க வடமராட்சி என்றபடியா இட்ஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா நாங்க மந்திய ஆஸ்பத்திரியில 67 இருந்து 72 5 வருஷம் வேலை செய்தனால் எனது கணவரும்
நீங்க அப்ப பிறந்திருப்பியளோ தெரியாது, கரவெட்டி பக்கத்துல. இல்ல, இல்ல. மற்றது நானு மந்தியில தான் பிறந்தேனா, நான் நீங்க கிடந்த காலம் பிறக்கல. நான் 78ஆம் ஆண்டு தான் பிறந்தேன் நான் மந்தியில. என்னுடைய பிள்ளைகள் 2 அங்கதான் பிறந்தது. மற்ற ஹார்ட்லி காலேஜ்ல நான் படிச்சேன். நாங்கள் நான் என்னுடைய மெதடிஸ்ட் ஊருக்கு கேர்ள்ஸ் ஹை திறமையான ஸ்கூல். வேலை செய்து போட்டு தான் வந்தோம், பப்ளிக் ஃபேவலோட. ஓ, அதான் நான் எனக்கு மெதடிஸ்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல படிச்சேன் நான். மெத்தடிஸ்ட் ஸ்கூல் பக்கத்துல, ஹார்ட்லி பக்கத்துல, சிஸ்டர் Yeah, ஸ்கூல். yeah. நன்றி. ஓகே. தயவு செய்து உங்கள் இப்போது எல்லாருடைய அன்பும் ஆதரவும் ஸ்மால் ட்ராப்ஸுக்கு வேணும். அடுத்த முறை செய்கின்ற போது நீங்கள் எல்லாரும் வாங்கோ. எவ்வளவுக்கு நீங்க வந்து ஒரு உற்சாகம் தர்றீங்களோ அந்த அளவுக்கு எங்களால் இதை இலகுவாக கொண்டு போக முடியும். ஏனென்றால் நிறைய மக்களோட நான் தொடர்புல இருக்கிறேன். அப்ப நாங்கள் எங்கட ஈழத்தமிழர்கள் அங்க போனோம் என்று சொன்னால் மிக சிறப்பாக அவர்களோட அளவலாவி அவர்களோட ஒற்றுமைப்பட்டு நாங்கள் நிறைய வேலையில செய்யலாம் என்று நான் நம்புறேன். ஐயா சொன்ன மாதிரி, பஞ்சாட்சரம் ஐயா சொன்ன மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல நாங்க எல்லாரும் ஒற்றுமையாக முடியும். அந்த இந்த இடம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க முடியும். எல்லோரும் மனிதர்கள், எல்லோரிடமும் அன்பு இருக்கிறது. சோ நிச்சயமாக அதை செய்ய முடியும்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. அந்த நிகழ்ச்சி நிறைவாக இருந்த பொழுதும் உங்களது வரவின்மை எங்களுக்கு ஏக்கத்தை தந்தது என்றே கூறலாம். இப்போது வசந்தா மகாதேவாவை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று உண்மையான அருமையான பேச்சு தான். நீங்கள் இவ்வளவு ஒரு சிறு வயதில், கொஞ்சம் வயதிலேயே இவ்வளவு ஒரு நல்ல பதவிகள் எல்லாம் எடுத்தது எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெருமையாக இருக்கிறது. அதைத்தான் முதல் சொல்ல வேணும். தமிழ் பெண் ஒரு ஆள் இந்தளவு ஒரு பதவியை எடுத்து இவ்வளவு முறையாக நீங்க செய்து கொண்டு இருக்கிறது மிகவும் சந்தோஷம். அது பெருமையாகவும் இருக்கிறது. உங்களுடைய அம்மா அப்பாவைக்கு இன்னும் பெருமையாக இருக்கும். அது சரியான சந்தோஷமான விஷயம். ஆனா நீங்க கட்டாயம் அவர்களை கொஞ்சம் ஊக்குவிச்சு கெதி பண்ண வேணும். இப்படியான செயல்களை நான் ஒன்றும் சொல்லவில்லை, என்ன செய்யும் கொண்டு உங்களுக்கு எல்லாரும் சொல்லி விட்டினோம். ஆனா உங்களுக்கும் அது தெரியும் தானே. ஆனபடியா நான் ஒன்றும் அதை பற்றி சொல்ல இல்லை. ஆனா கூடிய கெதியில எவ்வளவு முயற்சி எடுத்து என்னென்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் கெதியிலே செய்தால்தான் மிகவும் நன்றாக இருக்கும் என்றுதான் எனது அன்பான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நிச்சயமா நிச்சயம். அடுத்து சுரேஷ்கந்தராஜா மாஸ்டரோட நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். பாபு, ஸ்மால் டிராப்ஸ்ல நடந்த ஒப்ரா சிங்கர் அருமையான ஒரு பாட்டை பாடியிருந்தேன். அதை டார அனுப்பியிருந்தேன். அதை நாங்கள் உங்களுக்கு போட விரும்புகின்றேன். போடட்டுமா? தேங்க்யூ தேங்க்யூ. நான் ஜோதிச்சு போட்டு நீங்க போடுங்க. நீங்க யோசிச்சதை நான் செய்வேன். பாத்தீங்களா?